பணம் கிட்ட மிரட்டுறான்றீங்க. ஆனால் வந்து உங்களுடைய ரேஷன் கடை பணியாளர்களே ஒரு நபருக்கு வந்து 4 மூட்டை 5 மூட்டை 50 கிலோ மூட்டைகளை அதாவது மக்களுக்கு கொடுக்கும்போது கூட எனக்கு குறைவாக இருக்கு. ஆனால் அந்த விற்பனையாளருக்கு கொடுக்கும் போது மட்டும் எப்படி வந்து கடை கரெக்டாக போகுது? அப்போ வந்து தவறு செய்து நீங்களும் தான் ஒத்துக்கிறீங்க. தவறு ஆங்காங்கே எங்கேயோ நடைபெறலாம். தமிழ்நாடு முழுவதும் 36,000 கடை இருக்கிறது. அதே போன்று அரசு திட்டங்களான கொரோனா நிவாரணமாக இருந்தாலும் சரி, எந்த தொகையாக இருந்தாலும் ஒரே ஒரு 100 ரூபாய் குறையாமல் நாம் வந்து எல்லா இடத்துலையும் குறைக்கிறோம். குறைகள் எங்காவது இருந்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். இந்த துறையை 17 துறை அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்கள். தவறு வந்து நாங்கள் நல்லவங்க கெட்டவங்கன்னு நாங்கள் பேச வரல. இருக்கிற சிக்கல்களை களைய வேண்டும். தப்பு பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. நாங்கள் வேணான்னு சொல்லவே இல்லை. எல்லோருமே யாரும் தப்பு பண்ணுறன்ற நோக்கத்தில் இங்கே வரவே இல்லை. நேர்மையாக பணியாற்ற தான் வரோம். எங்களுக்கு சரியான இடையில பொருளை கொடுங்க, நல்ல சம்பளத்தை கொடுங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இந்த ஆட்சி மாறி இருக்குது. நிச்சயமாகவே மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினுடைய ஒற்றை கோரிக்கை. பொதுமக்களுடைய திட்டம், ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கிற திட்டம், அவங்களுக்கு எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் சென்று சேர வேண்டும் என்பதுதான் பணியாளர்களுடைய இது. காலை முதல் மாலை வரை ஒரு ரெஸ்ட் ரூம் கழிவறை கூட இல்லாமல் இன்னைக்கு பல பணியாளர்கள் வந்து தமிழகம் முழுவதும் வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதனால வந்து நாங்கள் அதை எடுக்கிறதோ போகிறதோ தப்பை சுட்டி காட்டுறது தான் ஊடகத்துறையினுடைய வேலை. ஆனால் எங்களது சிக்கல்களையும் அவங்க வந்து புரிஞ்சு ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த திட்டம் மேலும் மேலும் சிறப்பாக அடையும் என்பதுதான் எங்களது சங்கத்தினுடைய கோரிக்கை சார்.